இந்த கான்செப்டுக்கு பேரு சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா, பேசிக்கா உங்ககிட்ட ஒரு விநெட் இருக்கு. ஓகே, விநெட்டுக்குள்ள மல்டிபிள் சப்நெட் இருக்கு. இப்போ நீங்க ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் விநெட்டுக்கு உள்ள இருக்குமா, விநெட்டுக்கு வெளியில இருக்குமா? பதில் சொன்னாதான் நான் அடுத்ததுக்கு போவேன். வெளியே இருக்கு. விநெட்டுக்கு வெளியில இருக்கும். கரெக்டா? இந்த ஹோல் சர்வீஸுமே விநெட்டுக்கு வெளியில தான் இருக்கும். ஓகே, அப்போ இது விநெட்டுக்கு வெளியில இருக்கு அப்படின்னா இந்த சப்நெட் 1 அக்சஸ் பண்ண முடியும், சப்நெட் 2 இதை அக்சஸ் பண்ண முடியும். கரெக்டா? பண்ண முடியுமா முடியாதா? முடியும். இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு செக்யூரிட்டில இருந்து டீம்ல இருந்து வந்து சொல்றாரு, ஓகே, சப்நெட் 2 மட்டும்தான் அக்சஸ் பண்ணணும், சப்நெட் இந்த சப்நெட் அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அல்லது இன்னொரு விநெட் இருக்கு, அந்த விநெட் என்ன பண்ணக்கூடாது, இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அக்சஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு விநெட்டும் அக்சஸ் பண்ணக்கூடாது, இன்னொரு சப்நெட்டும் அக்சஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஒரே ஒரு சப்நெட் மட்டும்தான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார்னா எப்படி கான்ஃபிகர் பண்றது, எப்படி தடுக்கிறது இதை? அதுக்கு தான் என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த ஏன்னா இது கேஸ் உங்களுக்கு புரியுதா இல்லையா? மல்டி அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்க, மல்டிபிள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது அப்ளிகேஷன் ஏ வந்து சப்நெட் ஏல இருக்கு, அப்ளிகேஷன் பி வந்து சப்நெட் பில இருக்கு. ஓகே, அப்போ இல்லது இன்னொரு அப்ளிகேஷன் வந்து இன்னொரு விநெட்ல இருக்கு. எனி டைம் தே கேன் அக்சஸ் தி ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். அப்போ இங்க உள்ளவர் வந்து இந்த டேட்டாவை பார்க்கலாம், இல்ல இந்த டீம் இந்த டேட்டாவை பார்க்கலாம். அப்படி பார்க்க கூடாது இல்லையா, பை ரைட். ஏன்னா இல்லாட்டி டேட்டா செக்யூரிட்டி இஷ்யூ அது. அப்போ அப்படி இருந்துச்சுன்னா எப்படி இதை செக்யூர் பண்றது? அதுக்கு தான் என்ன சொல்றோம்னா சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் இருக்கு. அதாவது ஒரு ஃபீச்சர் இருக்கு, அந்த ஃபீச்சரை எனேபிள் பண்ணோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை ஸ்பெசிபிக் சப்நெட்லேருந்து மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும், இன்டர்நெட்லேருந்து அக்சஸ் பண்ண முடியாது, மற்ற இடத்துலேருந்து அக்சஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம தடுக்க முடியும். ஓகே, ஸோ அதுக்கு தான் இந்த ஃபீச்சர் வேலை செய்யுது. அதை எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய விநெட்ல பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, விநெட்ல வந்து யூஸ்வலா எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு ஒரு டிராப் டவுன் இருக்கும். சாரி, விநெட்ல சப்நெட்ல சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு ஒரு டிராப் டவுன், எப்படி என்எஸ்ஜில ஆட் பண்ணீங்களோ அந்த மாதிரி. ஓகே, அங்க வரும். அதுல இந்த சர்வீசஸ் எல்லாமே வந்து சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் எனேபிள் ஆன சர்வீசஸ். ஓ, அதுல ஸ்டோரேஜ் வேணா ஸ்டோரேஜ் எடுத்துக்கலாம், எஸ்கியூஎல் வேணா எஸ்கியூஎல் எடுத்துக்கலாம், கீ வால்ட், இந்த மாதிரி சில சர்வீஸ் மட்டும் என்ன பண்ண முடியும், இது பண்ண முடியும். இதுதான் வந்து நாம அந்த சர்வீஸை வந்து செக்யூர் பண்றதுக்காக உள்ளது. இதுதான் வந்து அஷூர்ல வந்து ரொம்ப நாளா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இதுலயும் சில செக்யூரிட்டி இஷ்யூஸ், செக்யூரிட்டி இது இருந்ததுனாலையும், பிளஸ் இந்த சர்வீஸ் வந்து நீங்க இப்படி அக்சஸ் பண்ணும்போது இது இங்க போய் இப்படி வந்தாலும் இதுக்கும் போகக்கூடாது. இதுலேருந்து வெளியாகி இங்க உள்ள வரக்கூடிய இந்த டிராபிக் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லாமே பேக் போன்ல தான் போகுது, அதாவது அஷூர் இன்ட்ராநெட்லயே தான் போகுது, இந்த சர்வீஸ் எல்லாமே கம்ப்யூட்டர்ல வெளியில போல அப்படின்னு சொன்னாலும், இந்த ஐபி அட்ரஸை எடுக்கிறதுக்காக வரும்போது அது வெளியில போயிட்டு அப்புறம் உள்ள வருது. அதனால இது 100% செக்யூர் இல்லை அப்படிங்கிறது பல பேருடைய வாதம். ஓகே, ஸோ அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட்ல இன்னொரு சர்வீஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேர் தான் என்னன்னா பிரைவேட் லிங்க், பிரைவேட் எண்ட் பாயிண்ட் அப்படின்றது. அது அடுத்தது பார்ப்போம். பட் இதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். ஓகே, இது பாப்புலரா இப்போதைக்கு இல்லை, பட் வந்து இப்போ நீங்க வந்து எக்ஸாமோ இன்டர்வியூவோ வேற எங்கேயாவது போனீங்கன்னா இந்த கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க. அதனால இது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகே, இப்போ அதாவது எப்படின்னா, ஒரு போர்ட்டல்ல நம்ம ஒரு சர்வீஸ் வச்சிருக்கோம். நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த விஎம்குள்ள ரிமோட் எடுத்துட்டு
போய் இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரணும்? டினை வரணும். வேற இந்த இதுக்கு போயிட்டு விஎம்க்கு போயிட்டு எடுத்துட்டு போய் நம்ம பண்ணோம்னா நமக்கு என்ன வரணும்? அலோவ் ஆக்சஸ் வரணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்டுடைய டீட்டெயில். ஓகே, இப்போ இந்த சர்வீஸ் எண்ட் பாயிண்டோட டீட்டெயில் வந்து நாம டெமோவா பார்க்கலாம். ஓகே, நான் காமிக்கிறேன் டெமோ. ஓகே, ஏன்னா அது இட் டேக் லாங் டைம் டு கிரியேட் அ டெமோ. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்டுடைய டெமோக்கு போயிடும். பார்த்தேன் டெமோ. ஓகே, சர்வீஸ் எண்ட் பாயிண்ட். பண்ணி கேட்கலாம்னு நினைச்சேன், அப்புறம் வேணாம் ரொம்ப டைம் ஆகும், அதனால ஏற்கனவே பண்ணி வச்சிருந்த ஒன்று இருக்குல்ல அதுலேருந்து காமிச்சிரும் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஒரு வெர்ச்சுவல் நெட்வொர்க் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகே, வெர்ச்சுவல் நெட்வொர்க் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணோம் அப்படின்னா பேசிக்காக நம்ம கிரியேட் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? வெர்ச்சுவல் நெட்வொர்க் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ரைட்டா? இப்போ அதுக்கு ஒரு நேம் கொடுத்து அந்த வெர்ச்சுவல் நெட்வொர்க்கை நம்ம என்ன பண்ணுவோம்? கிரியேட் பண்ணிட்டே வரும். ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ரீஜன் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு இங்கே வரும்போது நம்ம டிஃபால்ட்டு நம்மளுடைய சப்நெட் ஐபி ரேஞ்ச் வருது. ஐபி ரேஞ்சை நம்ம கொடுத்துருவோம். கரெக்டா? ஐபி ரேஞ்சு நம்ம பப்ளிக்னு ஒரு சப்நெட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். அப்புறம் நேராக நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே வந்து நமக்கு தேவையான பேஸ்டியன் ஹோஸ்ட் எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு விஎம் ஒன்று நாம கிரியேட் பண்ணுறோம். விஎம் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஎம் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து என்ன வரும்? விஎம் வந்து நமக்கு வந்துடும். ஓகே, இப்போ இந்த விஎம் வரும். இப்போ இந்த விஎம் வந்ததுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேசிக்கா நாம இன்னொரு சப்நெட் ஒன்று ஆட் பண்ண போறோம். இந்த சப்நெட்டுக்கு வந்து நம்ம பிரைவேட் நேம் கொடுத்துப்போம். நேம் கொடுத்துட்டு இந்த சப்நெட்டை நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த சப்நெட் ஆட் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த சப்நெட் ஆட் பண்ணிட்டு நம்ம பண்ண போறது என்ன அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல இந்த சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்டை நாம என்ன பண்ண போறோம்? செலக்ட் பண்ண போறோம். இந்த சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்டை நாம செலக்ட் பண்ணும்போது நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு தேவை என்ன? ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். நம்மளோட ரிக்வயர்மெண்ட் வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை நாம பண்ணிட்டு இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சேவ் பண்ணோம் அப்படின்னா இந்த சப்நெட்டுக்கு வந்து இதில் இந்த சப்நெட்ல வரக்கூடிய டிராஃபிக் எல்லாமே என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். நம்ம இந்த சப்நெட்ல இருக்கக்கூடிய வர டிராஃபிக்கே எல்லாமே இந்த சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் வழியா போகணும் அப்படின்னு சொல்றோம். ஸ்டோரேஜ் இந்த சப்நெட்ல இருக்கக்கூடிய விஎம் இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் எந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் எல்லாம் இருக்கோ, அஜூர்ல இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்லாம் இருக்கோ, அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? இந்த சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் வழியா கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். வேற எந்த வழியாவும் போகக்கூடாது அப்படின்னு சொல்றோம். ஓகே, இது விநெட்ல நம்ம கான்ஃபிகர் பண்ணிருக்கிறது. ஓகே, இப்போ அது கான்ஃபிகர் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிக்குவோம். நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு நம்ம எந்த ரிசோர்ஸ் குரூப்புமோ அதே ரிசோர்ஸ் குரூப்லேயே போயிட்டு செக்யூரிட்டி குரூப் பண்ணுவோம். அதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேசிக்கா நம்ம ஓகே இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ அவுட்பவுண்ட் ரூல் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணணும்.
நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அவுட்பவுண்ட் ரூல் ஒன்று கிரியேட் பண்ணணும். இந்த அவுட்பவுண்ட் ரூல் கிரியேட் பண்ணும்போது நம்ம ஆட் அவுட்பவுண்ட் ரூல் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அவுட்பவுண்ட் ரூல்ல நாம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை மட்டும் அலோவ் பண்றோம். அதாவது சர்வீஸ் டேக் எடுத்துக்கிட்டோம். சர்வீஸ் டேக்ல இன்டர்நெட்னு இருக்கு. அதை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆஷூர் ஸ்டோரேஜ்க்கு உள்ளது மட்டும் மாற்றணும். அதாவது வெர்ச்சுவல் நெட்வொர்க், இந்த வெர்ச்சுவல் நெட்வொர்க்லேருந்து என்ன பண்ண அவுட்பவுண்ட் வந்து என்ன பண்ண டெஸ்டினேஷன் வந்து சோர்ஸ் வந்து வெர்ச்சுவல் நெட்வொர்க்கா இருக்கணும், டெஸ்டினேஷன் வந்து என்னவா இருக்கணும், ஆஷூர் ஸ்டோரேஜா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்போ இதெல்லாம் என்ன, ஆஷூர் ஸ்டோரேஜ் டாட் ஆஸ்திரேலியா சென்ட்ரல் ஈஸ்ட் சென்ட்ரல் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்னன்னா ஆஷூர்ல 66 ரீஜன் கிட்டத்தட்ட இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ உங்களுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து ஸ்பெசிபிக் ரீஜன்ல மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா இந்த வீநெட் அந்த ஸ்பெசிபிக் ரீஜன்ல உள்ளதை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், ஸ்டோரேஜ் டாட் தட் ரீஜன் நேம்குள்ள சர்வீஸ் டேக் கொடுத்தீங்கன்னா அதை தவிர வேற எங்கேயும் போகாது. வைடா இந்த மாதிரி ஸ்டோரேஜ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆயிடும் அப்படின்னா இது 66 டிசியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டோரேஜுக்கும் டிராஃபிக் அனுப்பும். ஓகே, அதான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ டெஸ்டினேஷன் போட்டு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம ஸ்டார் கொடுத்துக்குவோம். கொடுத்துட்டு நம்ம பேரை மாற்றி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல நம்ம கம்ப்யூட்டர் வந்து நம்ம அலோவ் பண்றோம். ஓகே, பேரை வந்து அலோவ் ஸ்டோரேஜ் கொடுத்துட்டோம். இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு என்ட்ரி இப்போ ரூல் வந்து கிரியேட் ஆகி நமக்கு ஒரு என்ட்ரி இங்கே வந்துடும். ஓகே, ரூல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. கிரியேட் ஆகி நமக்கு என்ன வந்துருச்சு, அந்த ரூல் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ அடிஷ்னலா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னொரு அவுட்பவுண்ட் ரூல் ஆட் பண்றோம். இந்த அவுட்பவுண்ட் ரூல் எதுக்கு அப்படின்னா சர்வீஸ் டேக்ல போயிட்டு நாம இன்டர்நெட்டை கம்ப்ளீட்டா பிளாக் பண்ண போறோம். ஏன்னா நம்மளுடைய விஎம் எங்க போகக்கூடாது, விஎம் டிராஃபிக் வந்து ஒரு விஎமோட பப்ளிக் விஎமோட டிராஃபிக், பிரைவேட் விஎம் டிராஃபிக் இருக்கு இல்லையா. ஒரு விஎமோட டிராஃபிக் போகலாம், ஒரு விஎம் டிராஃபிக் போகக்கூடாது. ஓகே, நம்ம என்ன பண்றோம், இங்க வந்து டினை பண்றோம். டினை பண்ணிட்டு ஓகே, இதை செக்யூரிட்டி ரூல் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் இதை நம்ம என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணணும். நம்ம ரூல் தான் பண்ணியிருக்கோம், இந்த விஎம் கிரியேட் பண்ணல, விநெட் கிரியேட் பண்ணியிருக்கோம், ரூல் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது ரெண்டையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நாம ஆர்டிபி கனெக்ஷன் எடுக்கிறதுக்காக ஆர்டிபிக்கும் ஒரு ரூல் ஒன்று ஆட் பண்ணிப்போம். 3389 வேணும் இல்லையா, ஆர்டிபி எடுக்கணும்னா நம்ம அந்த விஎம்குள்ள போய் அதனால என்ன பண்ணுவோம், ஒரு ஆர்டிபி கனெக்ஷனையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அதையும் நம்ம ஆட் பண்றோம். ஓகே, இப்போ இதை எந்தெந்த சப்நெட்டுக்கு அசோசியேட் பண்ணணுமோ பிரைவேட் சப்நெட்டுக்கு அசோசியேட் பண்ணிக்கிறோம். நமக்கு பப்ளிக் நெட்வொர்க்குக்கு எதுவுமே தேவையில்லை, அதனால நம்ம அதை பண்றது இல்லை. ஓகே, அது பப்ளிக்காவே இருந்துட்டு போட்டு, ஏன்னா இங்கேருந்து வந்தா நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அக்சஸ் பண்ணக்கூடாது, இங்கேருந்து பிரைவேட்லேருந்து போனால் மட்டும்தான் அக்சஸ் பண்ணணும். ரைட்டா, அதனால நம்ம பிரைவேட்டுக்கு மட்டும் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் போட்டோம், அதை நம்ம வந்து இது பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஃபைல் ஷேர் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் கொடுத்துக்குவோம், லோக்கலி ரெடண்டண்டா வச்சுக்குவோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிடுவோம் அதே ரீஜன். ஓகே, இப்போ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அது கிரியேட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபைல் ஷேர் ஒன்று கிரியேட் பண்ணிக்குவோம். அந்த எந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் புதுசாக கிரியேட் பண்ணுமோ அதில் ஒரு ஃபைல் ஷேர் ஒன்று மட்டும் கிரியேட் பண்ணிக்குவோம். ஓகே, ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல தான் முக்கியமான கான்ஃபிகரேஷன் ஒன்று இருக்கு, இதை முக்கியமாக கவனிச்சுக்கணும். ஏன்னா இது வரைக்கும் பார்த்ததுல நாம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து நெட்வொர்க் கிரியேட் பண்ணி பார்த்துருப்போம், நெட்எஸ்டி பண்ணி பார்த்துருப்போம், என்எஸ்டியில் வந்து ரூல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் புதுசாக நீங்கள் பார்த்தது என்ன அப்படின்னா வந்து அந்த சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் வந்து சப்நெட்ல பண்ணது புதுசு ஒன்று பார்த்துருக்கீங்க.
ஓகேயா? இன்னொரு புதுசு எப்படி என்னன்னா, இந்த ஸ்பெசிஃபிக்கான ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல போயிட்டு இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல நெட்வொர்க் செட்டிங்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த நெட்வொர்க் செட்டிங்ஸ்ல நாம எனேபிள் ஃப்ரம் செலக்டட் நெட்வொர்க் அப்படின்னு கொடுக்குறோம். புரியுதா? முன்னாடி என்ன இருக்கும், ஆல் நெட்வொர்க் தான் இருந்திருக்கும், இல்லாட்டி டிசேபிளா இருந்திருக்கும். இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா எனேபிள் ஃப்ரம் செலக்டட் நெட்வொர்க் அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு இங்க என்ன பண்றோம்னா ஆட் எக்ஸிஸ்டிங் வெர்ச்சுவல் நெட்வொர்க் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி நாம் என்ன பண்றோம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த core.service.netங்கிற அந்த பர்டிகுலர் நெட்வொர்க்கை மட்டும்தான் நீ என்ன பண்ணணும். அதுல என்ன பண்ணும், இங்க பிரைவேட்டை மட்டும்தான் எனேபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இங்க பாருங்க, பப்ளிக் சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன, இதுல சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் எனேபிள் ஆகல, இதை மட்டும்தான் நீ பண்ண முடியும் அப்படின்ட்டு. அப்போ சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் எனேபிள் பண்ண இந்த பிரைவேட்ங்கிற இந்த சப்நெட்டை மட்டும் என்ன பண்ணோம், நம்ம அசோசியேட் பண்ணி சேவ் பண்ணிடும். இது எங்க, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல. முதல்ல பண்ணது நம்ம எங்க பண்ணோம், நம்ம பண்ணது வந்து விநெட்ல பண்ணோம். இங்க பண்ண இருக்குது இப்போ அந்த விநெட்டை வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல இங்கேருந்து வந்தா மட்டும் அக்சஸ் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேயா? இப்போ இது பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய இது முடியுது. ஓகே, இப்போ அக்சஸ் கீ என்ன பண்றோம், நம்ம எடுக்கிறோம். ஏன்னா நம்ம ஸ்டோரேஜ் அங்கே அக்சஸ் பண்ணணும் இல்லையா? அக்சஸ் கீ எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு நேரம் என்ன பண்ணுவோம், நாம 2 வெர்ச்சுவல் மிஷின் டிப்ளாய் பண்ணணும் இப்போ. ஓகே, இதை பண்றதுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. ஓகே, அந்த டெம்ப்ளேட் வந்து இந்த GitHub பேஜ் போனோம்னாலே நம்ம இருக்கும். அந்த லிங்க் நான் தர்றேன். அந்த லிங்க்கு போனீங்கன்னா இந்த GitHubல இந்த 2 VM பேராமீட்டர், இல்லைன்னா நார்மலா நீங்க 2 VM கூட டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஓகேயா? அப்படி 2 VM டிப்ளாய் பண்ணீங்கன்னா அந்த VM வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபைலை வச்சு அது ஜஸ்ட் பேசிக்கா 2 VM மட்டும் கிரியேட் பண்ணுது, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ VM சப்மிட் பண்றோம். அந்த VM ரிசோர்ஸ் குரூப், நம்ம ரிசோர்ஸ் குரூப் நேம் என்னன்னு கொடுக்குறோம். நம்மளுடைய டிப்ளாய்மெண்ட்ல வந்து இந்த VM வந்து VMோட ஃபைல் நேமோ, அதாவது JSON ஃபைலோ பேராமீட்டர் ஃபைலையும் கொடுக்குறோம். ஓகே, இது வந்து PowerShell சர்வரியா டைரக்டா நம்ம டிப்ளாய் பண்றதுக்கான கமாண்ட். ஓகே, இங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, 2 VM1 கந்தோசா பப்ளிக், VM2 கந்தோசா பிரைவேட். இந்த SKUல இங்க நமக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த பர்டிகுலர் சப்நெட்ல நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, 2 VM இப்ப நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ 2 VM வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த வெர்ச்சுவல் மிஷினுக்கு போயிட்டு இந்த வெர்ச்சுவல் மிஷின் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா RDP எடுக்கிறோம். ஓகே, RDP எடுத்துட்டு RDP எடுத்து உள்ள போயிட்டு இந்த RDP வழியா நாம போய் நாம உள்ள போனோம்னா நமக்கு என்ன வரும், நம்மளுடைய கனெக்ஷன்ஸ் வந்து நமக்கு இப்போ வந்துடும். ஓகே, இப்போ இந்த கனெக்ஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஓகே உள்ள போய் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நாம PowerShell விண்டோ ஓபன் பண்ணிட்டு இந்த PowerShell விண்டோல நாம என்ன பண்றோம், நம்ம கிட்ட இந்த எடுத்தோம் இல்லையா இந்த அக்கௌண்ட் கீ இல்லையா, அந்த அக்கௌண்ட் கீயை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், போயிட்டு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை நம்ம ஒரு ஷேர் ஃபோல்டரா நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய இதுல பண்றோம். இதெல்லாம் எதுல பார்த்துருக்கோம், நாம Azure ஃபைல்ஸ்ல நாம இதை எக்ஸசைஸா பண்ணி பார்த்துருப்போம். ஓகே, பார்க்காதவங்க அதுல போய் பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ Azure ஃபைல்ஸ் மேல ஃபைல் ஷேர் வந்து எப்படி மவுண்ட் பண்ணணும்னு தெரியும் இல்லையா, அது மாதிரி என்ன ஆயிடுச்சு, இப்போ நமக்கு ஃபைல் ஷேர் வந்து நமக்கு மவுண்ட் ஆயிடுச்சு. மவுண்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ இந்த ஃபைல் ஷேர் சக்சஸ்ஃபுல்லா எனக்கு இங்கே மவுண்ட் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா. ஓகே, இப்போ நான் போயிட்டு bing.com அப்படின்னு அடிச்சேன்னா என்ன வரும் எனக்கு, ஓகே, ரிக்வெஸ்ட் டைம் அவுட். ஏன் ரிக்வெஸ்ட் டைம் அவுட் வருது, ஏன் வருது, ஏன்னா நான் என்ன பண்ணிருக்கேன், இன்டர்நெட்டை டினை பண்ணிருக்கேன். எதுல, இந்த private.dns பிரைவேட்டுடைய சப்நெட்டுக்கு என்ன பண்ணிருக்கேன், NSG ரூல் போட்டு இந்த VMல இருந்து இன்டர்நெட் போகக்கூடாதுன்னு டினை பண்ணிருக்கேன். அதனால என்ன ஆயிடுச்சு, ரிக்வெஸ்ட் டைம் அவுட் வந்துருச்சு. ஆனா நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், Azure ஸ்டோரேஜ் அப்படிங்கிற சர்வீஸ் டேக் அலோவ் பண்ணிருக்கேன். அதனால என்ன பண்ணுச்சு, இது போய் எனக்கு இந்த கந்தோசா file.core.windows.net அப்படிங்கிற /marketing URL இருந்து எனக்கு என்ன பண்ணிருக்குன்னா எடுத்துட்டு வந்து எனக்கு மேப் பண்ணிருக்கு. ஸோ ஒரு டிராபிக்கை வெளியே அனுப்புது, ஒரு டிராபிக்கை தடுக்க முடியுது என்னால. ஓகே, இது டிராபிக் வெளியில போறதுக்கு VNetல இருந்து. இப்போ என்கிட்ட 2 VNet இருக்கு, 2 சப்நெட் இருக்கு. ஒரு சப்நெட் என்ன, பிரைவேட்ல இருந்து என்னால அக்சஸ் பண்ண முடியுது இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை. இப்போ நான் பப்ளிக் போனேன்னா எனக்கு அக்சஸ் பண்ண கூடாது, அதுதான் என்னோட ரெக்குவயர்மெண்ட். ஏன்னா ஒரு சப்நெட் அக்சஸ் பண்ணலாம், இன்னும் சப்நெட் அக்சஸ் பண்ண கூடாது. அது எப்படி தடுக்கிறது, ஏன்னா
நாம இப்ப பப்ளிக் உள்ள போய் இந்த பப்ளிக் விநெட்ல போயிட்டு இதை எடுத்து போய் ஆர்டிபி எடுத்தோம் அப்படின்னா ஆர்டிபி எடுத்துட்டு போயிட்டு இப்ப இதை நான் மவுண்ட் பண்ண ட்ரை பண்றேன் அங்கேயும் போய். ஓகே, இது நான் அங்க போய் மவுண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது எனக்கு என்ன நடக்குது இந்த இடத்துல? ஓகே, அதே கீயை நான் போடுறேன். போட்டா எனக்கு என்ன வரும்? இப்போ இந்த இடத்துல எனக்கு ஆக்சஸ் டினைடு அப்படின்னு வரும். ஏன்னா என்னால இங்க போய் ரீச் பண்ண முடியாது. ஓகே, ஈவன் தோ என்ன இருக்கு, இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலும் இப்போ இதே இடத்துல போய் நான் பிங் போட்டேன்னா எனக்கு ரிப்ளை வருது, எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் இருக்கு, இருந்தாலும் என்னால பண்ண முடியாது. ஏன்? நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல போய் என்ன சொல்லியிருக்கேன், பர்டிகுலரா சப்நெட் பிரைவேட் அப்படிங்கிற அந்த சப்நெட்ல இருந்து வந்தா மட்டும்தான் என்ன பண்ணணும், டிராபிக் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால என்ன பண்ணுது, வேற நான் எங்கேருந்து போனாலும் என்னால என்ன பண்ண முடியாது, அதை அக்சஸ் பண்ண முடியாது. ஒருவேளை நான் போர்ட்டல்ல போய் இப்ப நான் லாகின் பண்ண இல்லையா, அதே இதுலயே போயிட்டு நான் போர்ட்டல்ல போயிட்டு நான் போய் லாகின் பண்ணி இந்த ஃபோல்டரை ப்ரௌஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் என்ன பண்ண முடியாது, என்னால ப்ரௌஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த பர்டிகுலர் விஎம்குள்ள போய் அங்கேருந்து நான் போய் ப்ரௌஸ் பண்ணா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் பேசிக்கா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்மளுடைய சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்ல இருந்து நாம எப்படி இதை நாம ஆக்சஸ் பண்றோம் அப்படிங்கறது தான் இப்போ நாம பார்த்தது. ஓகே, ஸோ அதோட டெமோ தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஓகே, எது கேள்வி இருக்கா இதுல கேளுங்க, நம்ம அடுத்தது போகலாம். என்னப்பா? பின் ட்ராப் சைலன்ஸா இருக்கு. ஹலோ, லைன் கட் ஆஃப்? இல்ல பாய், கேக்குது பாய். இல்ல ஆக்சுவலா எண்ட் பாயிண்ட் விஎம் அந்த விஎம் 2ல எனபிள் பண்ணோம் பாய். ஆனா விஎம் 1க்கு நம்ம டினை பண்ணல பாய். அதாவது நம்ம பண்ணாம விட்டுட்டா அது டினை ஆயிருமா? சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் நம்ம எனேபிள் பண்ணல, ரைட்? பண்ணல, பண்ணா மட்டும் தான் வர்க் ஆகும், பண்ணலனா வர்க் ஆகும். அப்பதான் சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்ல போவோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம், இன்பவுண்ட்ல நம்மளோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல போய் நம்ம என்ன சொன்னோம், ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அங்க நம்ம சொன்னோம் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னோம், ரைட்? இந்த பர்டிகுலர் விநெட்ல இருந்து வந்தா மட்டும்தான் நீ அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னோம், ரைட்டா? ஸ்டோரேஜ் லெவல்ல பண்ணிட்டோம். ஓகே, ஆமா. சோ அதனால நமக்கு அங்கேயும் உங்களுக்கு அது வராது. இப்ப இதை எங்க கொண்டு போய் எங்கேயுமே மவுண்ட் பண்ண முடியாது, எக்ஸப்ட் பண்ண முடியாது. ஆமா, எது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வராது. அடுதானே? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம இதை செக்யூர் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் நான் சொன்னது உங்களுக்கு கண்டிப்பா. இப்ப எனக்கு விஎம் 1க்கு வேணும்னாலும் நான் அந்த ஸ்டோரேஜ் லெவல்ல போயிட்டு திருப்பி போயிட்டு அலோவ் பண்றதுக்கு நான் ஆப்ஷன்ஸ் போட்டுக்கலாம்ல பாய்? ஆமா, இப்போ நீங்க என்ன இந்த விஎம் 1 இங்க இதுவும் நான் ஸ்டோரேஜ் இங்க அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க இதுக்கும் சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் எனேபிள் பண்ணிட்டு அதை போய் நீங்க இங்க என்ன பண்ணீங்க, ஆட் பண்ணணும் அந்த இடத்துல. கரெக்டா பண்ணீங்கன்னா எதுவும் வேலை செய்யும். பிரைவேட் எண்ட் பாயிண்ட் எங்க இருக்கணும்? ஓகே, ஆனா இப்போ நம்ம ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல பிளாக் ஸ்டோரேஜ் பண்ணா நம்ம ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணி ஒரு ஃபைல் உள்ள அப்லோட் பண்ணுவோம். அதுக்கு நமக்கு ஒரு யூஆர்எல் கிடைக்கும். நம்ம பப்ளிக்ல போட்டா எங்க வேணாலும் நம்ம பார்க்கலாம். அதை இப்போ நீங்க சொல்லி கொடுத்த கான்செப்ட் படி பார்த்தா இந்த விஎம் மட்டும்தான் அதை பார்க்க முடியும், அப்படித்தானே? அது ஆமா, வேற எங்கேன்னு போட்டாலும் வேலை செய்யாது. ஓகே, வேற எங்கேருந்து போட்டாலும் அது வேலை செய்யாது. அதாவது இன்டர்நெட்ல இருந்து நீ வந்தாலும் இந்த பர்டிகுலர் நெட்வொர்க்ல இருந்து இந்த சப்நெட்ல இருந்து டிராபிக் போனா மட்டும்தான் அதை அக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இது வெளியில இருக்கு, கரெக்டா?
ஆ இதை செக்யூர் பண்ணும்ல. ஆ ஓகே. ஓகே, இப்போ இல்லைன்னா நீ முன்னாடி சொன்ன கான்செப்ட் என்னன்னா, நீ வந்து இந்த யூசரை வந்து இங்கேருந்தே வந்து என்ன பண்ணலாம், இந்த யூஆர்எல் டைரக்டா இங்க அக்சஸ் பண்ணலாம். ஆ கரெக்டா? ஆமா. அதானே ஆ ப்ரௌசர்ல போட்டா இதை அக்சஸ் பண்ணலாம். ஆமா. இப்போ இந்த செக்யூரிட்டி ஃபீச்சரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இவர் இங்கேருந்து பண்ணாலும் இது வெளியில இருந்தாலும் வேலை செய்யாது. டிராஃபிக்கை என்ன இங்கேருந்து அக்செப்ட் பண்ணோம், ஒன்லி இந்த நெட்வொர்க்ல இந்த சப்நெட்ல இருந்து இருக்கிறது மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும். ஆ ஓகே. அதுக்கு நமக்கு இன்டர்நெட் தேவைப்படணும், அது நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு அந்த விஎம்ல நம்ம பிளாக் பண்ணிட்டோம்ல அதுல. அதான் இந்த டிராஃபிக் எல்லாமே எங்கேருந்து போகுதுன்னா இன்டர்னலா போகுது. அதான் நான் சொன்னேன் இல்லையா, இங்க இந்த டிராஃபிக் எல்லாமே எப்படி போகுது அப்படின்னா அஷூர் பேக் போன்லயே போகும். இன்டர்நெட் தேவையில்லை இதுக்கு. ஆ ஓகே. ஓகே, இப்போ என்ன ஆகும்னா, இப்போ பாருங்க இங்க இந்த டிராஃபிக் இங்க போகும்போது இந்த டிராஃபிக் வந்து எல்லாமே வந்து அஷூர்ல பேக்லேயே போகும். இதுக்கு தான் அஷூர் பேக் போன் டிராஃபிக்னு சொல்லுவோம். அதாவது இன்ட்ராநெட் இருக்குல்ல, இப்போ நீங்க 2 பிசி இருக்கீங்க, 2 பேரும் கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னாலோ இல்ல இன்ட்ராநெட் பண்ணணும்னாலும் என்ன ஆகும், இதுக்குள்ளேயே தானே இருக்கு. இப்போ VNet 1 இங்க இருக்கு, VNet 2 இருக்குப்பா. ரெண்டையுமே கனெக்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணுது, இன்டர்நெட்டுக்கு போயிட்டா வருது இல்ல. இப்ப நம்மளுடைய கேஸ்ல எடுத்துக்கிட்டா என்கிட்ட இங்க 2 VM இருக்கு, லோட் பேலன்சர் இருக்கு. இந்த லோட் பேலன்சர் இங்க வரும்போது இந்த 2 VM குள்ள போகும்போது டிராஃபிக் இங்க ரவுட் பண்ணும்போது இன்டர்நெட்ல இருந்து நீ கேட்கலாம், ஆனா உள்ள நடக்கிற டிராஃபிக் இதுக்குள்ளேயே தான் நடக்குது, வெளியே போடல. இது இந்த டிராஃபிக் ஒரே நெட்வொர்க்குள்ள இருக்கு, ஒரே நெட்வொர்க்ல. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் நெட்வொர்க்குள்ளேயே அது போய்க்கும், இன்டர்நெட்டுக்கே போகாது. எல்லா டிராஃபிக்குமே உள்ளே போகும். ஓகே, ஆனா இது என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா, எதுக்கு நீங்க வந்து ஸ்டோரேஜ் டாட் சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்ல வந்து சர்வீஸ் டேக்ல போய் ஸ்டோரேஜ் எதுக்கு ஆட் பண்ண சொன்னீங்க அப்படின்னா, இந்த FQDN வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னா வந்து பப்ளிக்ல இருந்து தான் கிடைக்கும். ஓகே, சோ அதனால அது ஆட் பண்ணி ஆகணும். ஓகே, அதை அவாய்ட் பண்றதுக்கு நெக்ஸ்ட் டாபிக், இதோட நெக்ஸ்ட் அட்வான்ஸ் டாபிக் தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். ஓகே 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 சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு.